பச்சி வண்ண பூவே தாளேலோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு வேற லெவலில். சும்மா எதிர்ச்சியாக தாங்க வந்தேன் நம்ம கோயிஸ் கார்டனுக்கு. அந்த மாதிரி லொக்கேஷன் எப்படி இருக்குது, கோயிஸ் கார்டன் மாதிரி இருக்குங்க அந்த இடங்கள்லாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பக்கத்தில் நமக்கு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்து ஒட்டுனாப்புல இது அண்ணன் இடம் தம்பி இடம், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த சூம் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பைசோன் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அழகெல்லாம் பார்த்தா கோடி கண்கள் வேணுங்க. ஐயா சொல்லவே முடியாதுங்க என்னால் அந்த வார்த்தைகள்லாம். இப்படிலாம் வாழணும்னா கஷ்டம், வாழ்ந்தால் சூப்பராக இருக்குங்க. சுத்தமான காற்று, ஒரு வண்டி, ஒரு பைக்கு, டவரு கிவரு எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான லொக்கேஷன். வீட்டுக்கு மட்டும்தான் ஒய்ஃபை தான் மாட்டோம். என்ன ராஜா தோட்டத்தில் இடம், கேரளாவில் பாலருவி ஆரிங்கா தெரியும், தென்காசி பக்கத்தில் மலைகளோட இயற்கையான பகுதியில் நிறைய பேர் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. ஃபார்ம் ஹவுஸ் கட்டினருவா, டைரக்ட் ஓனர் அண்ணாச்சி தான். வீட்டை சுற்றி காமிக்கிறா தம்பி, பக்கத்தில் தான் நிற்காரு, நேரடியாக ஓனர். 1000 ரப்பர் மரம் நிற்கி, எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சுற்றி காமிக்கேன். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, தார் ரோட்டு மேலே இருக்குது. வீட்டெல்லாம் பாருங்க, நல்லா செழிப்பான தோட்டம். ஜாதிக்காய் இருக்குது, ஜாதிக்காய் மரம் 2 மரம் நிற்கி. தென்னை மரம்லாம் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். பலா மரம் நிற்கி, எல்லா மரமும் நிற்கி. பாருங்க சூப்பரான தோட்டம், லொக்கேஷன் தரமாக இருக்குது. டைரெக்டாக ஓனருங்க, அண்ணன் தான் ஓனரு, நேரடியாக ஓனர். இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணி விடுதேன். வாங்க, அவ்வளோதான். ஃபுல்லும் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். வாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என் கூட அப்படி வந்து தான் ஆகணும். நீங்கள் போகிற இடங்கள்லாம் பாருங்க, லொக்கேஷன் எல்லாம் தரமாக இருக்குது. வாங்கண்ணா நீங்கள் வாங்க. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகழகு செடி. லொக்கேஷன் பியூட்டிஃபுல்லுங்க. ராஜா தோட்டம், ரோஸ் மலன்லாம் கேள்விப்பட்டிருப்பியே, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் பயங்கர குளிராக இருக்கும். அந்த மேலெல்லாம் போனீங்கன்னா கிணறு என்ன இருக்குங்க, வாங்க கிணத்துக்கு போவோம். சூப்பரான லொக்கேஷனுங்க. நாய் குலைக்கு புது ஆள்ல கீழே வாங்க, கிணத்த கட்டுது. தண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்க தண்ணி. உங்களுக்கு இறச்சி தண்ணி குடிச்சு காட்ட போகிறேன் தம்பி. நல்லா இருக்கு, பழைய காலத்தில் இறைச்சது. உங்களுக்கு தண்ணிலாம் இறைச்சி காட்டுதேன் பாருங்கள். தண்ணி எப்படி குடிச்சு காட்டுது. தண்ணி குடிக்கலாம் எப்படின்னே இருக்கும். நம்ம மக்கள்கிட்ட சொல்லி காமிப்போம், நீங்கள் வந்து குடிச்சு பார்க்கணும். நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுதேன் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க, வாரவங்களுக்கு தண்ணியும் குடிச்சு பார்க்கலாம். அப்படியே ஒரு மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், ஹில் வியூ பாயிண்ட்டு செமையாக. ஏற்கனவே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணினா போதும். பாருங்க வீட்டை பாருங்கள், ஜம்முன்னு வீடு இருக்குங்க. ஒரு பெயிண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா கலக்கலாயிரும், அப்படியே யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயும் காட்டுதேன் உங்களுக்கு கடைசியாக. லொக்கேஷன் தரங்க. வீடு என்ன இருக்குது, ரப்பர் தோட்டம் மேலே இருக்குது, கீழே ரோடு. அப்படியே உயரமான இடம் தாங்க. மேலே போக நல்லா ஹைட்டான இடம். சூப்பரான லொக்கேஷன்லாம் கொண்டு போகிறேன். வாங்க வாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 23,000 ரூபா சென்ட்டுக்கு ரேட்டு. மொத்தம் 8 ஏக்கர், ஏக்கருக்கு 23 லட்சம் வருது. ஓனரு ஃப்ரெண்டில் தான் போயிட்டுருக்காரு, நம்ம காமிச்சிட்டு இருக்காரு. வந்தீங்கன்னா வந்து பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தாம எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க தோட்டம். ஜாதிக்காய் லொக்கேஷன் எல்லாம் ரெசார்ட்டே பண்ணலாம். என்ன பாக்கு மரம், பாக்கு மரம் எத்தனை இருக்குது? പാക്ക് മരം ഇപ്പോൾ 1000 മരം ഞാൻ വെച്ചത്. കേട്ടോ, അപ്പോൾ അത് അത്രയൊന്നും ഇല്ല. அவ்வளோ இல்லை ഇല്ല, ഒരു 10 600 700 കാണും. 600 700 இருக்கு. ஜாதிக்காய் கிராம்பு எத்தனை இருக்கு? கிராம்பு 100 இருக்கு. கிராம்பு 100 கிராம்பு. பெப்பர் 1000 தான் நம்ம டாப் பண்ணுது. ரப்பர் வந்து 1000 தான் டாப் பண்ணுது. இன்கம் எவ்வளோ வருது? 1 லட்சத்துக்கு மேலே ஒரு கொடுக்கும். 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட. 1 லட்சத்துக்கு மேலே 1 லட்சம் சொல்லாங்க, 60,000 70,000 கிடைக்கும். அதெல்லாம் இல்லை. வீட்டோட தோட்டத்தோட இடம் எப்போ எத்தனை பணிக்கிறதோ அதில் இன்கம் பண்ணுறது. தென்காசியிலேருந்து பார்த்தோம்னா எத்தனை கிலோமீட்டரு? ஒரு 35 40 கிலோமீட்டர் இருக்குமா தென்காசியிலேருந்து? தென்காசியிலேருந்து 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உண்டு.
കിലോമീറ്റർ. ശരിയാടാ. ഇവിടെ വരുമ്പോഴത്തേക്ക് 30 കിലോമീറ്റർ. വാളരുവി അയ്യപ്പൻ കോയിലെല്ലാം പക്കത്തിൽ. കൂട്ടമേ അളവാ இருக்கேன். നല്ല ഫ്രഷ് എയറാണ്. ഫ്രഷ് എയർ. നല്ല ഫ്രഷ് എയറാണ്. ഇവിടെയാണ് റിസോർട്ടിനാണ് പറ്റും. അതൊന്നും അറിയുന്നില്ല. എല്ലാം ഒഴിയലോടായിക്കോട്ടെ. അവരുടെ ഒഴിയൽ ഗ്രാമ്പൂൻ്റെ ഇല പൊഴിയേണ്ടതാണ്. ഈ പ്രാവശ്യം പൊഴിഞ്ഞില്ല. നമ്മൾ ഇനി മരുന്ന് വയ്ക്കണം. ഇത് ഭയങ്കര ഒച്ചാറാണ്. അരികളോട്ട് ആയിട്ടില്ല. ഈ കഴിഞ്ഞ വർഷത്തിൽ സ്റ്റാർട്ടായോ? ഇത് റബ്ബർ മരം ഫുള്ളാണ്. 1000 മരം കിട്ടുന്നു. മഴ പെയ്യുന്ന റബ്ബർ എടുക്കില്ലയോ? ആ അതിനാ ഇപ്പോൾ പിന്നെ സീസണേ മഴ കൂടുതൽ വേണേ. അപ്പം ഇനി പ്ലാസ്റ്റിക് പോട്ട് ഇത് പോണ വർഷം പോട്ടില്ല. போன வருஷம் போட்டது. இனி அடுத்த தடவை இது இங்கே போட்டு இனி வெட்டு ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இந்த மழை കൂടുതൽ ഒരു கொஞ்சம் വെയിറ്റ് பண்ணிയാലേ ഇത് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ ഉണ്ടല്ലോ, ഇത് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ അന്നേരം കാപ്പി ചെയ്യണം. എല്ലാം നഷ്ടമാകും. மேலே இறங்கி சமமாக இருக்கு இடம். ஆரஞ்சு மரமா? சூப்பராக உண்டோ? ஆரஞ்சு கிடைக்குமா? ஆரஞ்சு மரம் எது? ஆரஞ்சு. ஆப்பிள் கிடைக்குமா? ஆப்பிள் வச்சா கிடைக்கும். அது வச்சா கிடைக்கும். ஓனர் என்ன சொல்லுவாரு பாருங்க. ஆப்பிள் வச்சா கிடைக்கும். ஆப்பிள் என்ன வச்சு பல ரம்பூட்டான் வச்சாலும் எல்லாம் காய்க்கும். நம்ம அதிகம் போடாது. அவ்வளோதானே. ஃபுல்லு சொட்டு நீர் போட்டிருக்கீங்க? இதோ புல்லு இது நமக்கு வீட்டுக்கு குடிக்கிறதுக்குள்ள தண்ணி. மேலே வீடு இருக்கோ? இங்கே வேறு வீடு இருக்கு. இது எல்லாமே நம்ம இடம் தான். வீடு எல்லாமே இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து உருவாக்குனீங்கன்னா டெவலப்பர் அப்படியே வச்சாலும் போதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ரேட்டு ஏக்கருக்கு 23 லட்ச ரூபா சொல்லுவாங்க. மொத்தம் 8 ஏக்கர் இடம் இருக்குது. வந்து பாருங்கள், கம்மி பண்ணி பேசினா எப்படியும் 20க்கு கீழே முடிக்க ட்ரை பண்ணலாம். 20 அந்த ரேஞ்சில் முடிக்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுவோம். உங்களுக்கு சாதமாக பேசி முடிப்போம். 2 பெட்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. இடையில மைக்கு கீழே விழுந்துட்டுங்க, அதான் சவுண்டு கிளியராக கேட்க முடியேன்ட்டு. அந்த நம்ம தோட்டத்தில் போனாலே அண்ணன் தோட்டத்துக்கு போயிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் பேசினேன் தெரியுமா, அந்த தோட்டமும் ஒட்டுனாப்பில் தான் இருக்குது.